என்ற சொல்லை ஒழிக்காமல் மக்களுக்கு என்று விடுதலை கிடையாது. இந்த மேற்கோளை காட்டி என்னுடைய வணக்கம் மற்றும் நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முதற்கும் வணக்கம். அண்ணன் ஞானவேல் ராஜ் அவர்களுக்கும், வினின் பாரதி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் அனைவருக்கும் யுக பாரதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னை பெற்ற தாய் தந்தை நண்பர்கள் மற்றும் இந்த துறையில் என்னோடு சககாலத்தில் பயணிக்கும் என்றும் அரவணைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஜென்டில்மேன் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கதையை ஜோஷுவா என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இந்த கதையில் ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆஸ் எ ஃபெல்லோ கிரியேட்டர், ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் அண்ட் ரைட்டர் அண்ட் ஒரு இயக்குனராக ஒரு பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது சக ஒரு கலைஞனையும் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நட்புணர்வோடு ஜோஷுவா கதை சொல்லும்போது, இந்த கதை கண்டிப்பாக நம்ம திரையில பார்த்து இந்த சமூகம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரோட ஒரு டச்சில் அழகாக இருந்தது. அந்த கதையை உடனே ஹரிபாஸ்கர் சார் சொல்லும்போது, ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், ஒரு ட்ரூ சினிமா எப்பவுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சினிமா லவர், போத் ஹரி சார் அண்ட் கோமலா மேம் ரெண்டு பேருமே இந்த கதையை முதல்ல சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே நாளைக்கு அவர் வர சொல்லுங்க, பேசிடலாம்னு சொல்லிட்டு ஜோஷோ வர சொன்னாங்க. ஜோஷோ கதை நரேட் பண்ணார், அருமையாக சொன்னார். வந்திருந்த பெண்ணியம் பேசக்கூடிய பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த படங்களில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு டிபிக்கல் ஃபார்முலா இருக்கும். பட் அந்த ஃபார்முலாலாம் உடைச்சி எரிஞ்சிட்டு இதை ஒரு ஆஸ்தட்டிக்கலி எந்த அளவுக்கு எல்லா கிராஃப்டையும் ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் அழகாக கொடுக்க முடியும் அப்படின்றத ஜோஷோ ஒர்க் பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ஆன் த செட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் த ஒர்க். It was really amazing to watch him working and making this film. So I thank him for giving us a beautiful film and wonderful film, and it's going forward. He's going to give excellent movies going further. And then இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு உடனே ஒத்துக்கிட்ட ஹரிபாஸ்கர் அண்ணனுக்கும் கோமலா மேடனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்றைக்குமே. ஸோ இதில் இந்த படத்தில் நிறைய எல்லா படத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிரச்சனைகள், வலி எல்லாமே இருந்திருக்கலாம். அதை தாண்டி எல்லாம் வந்திருப்போம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. ஸோ அப்படி என்ன இருந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தட். என்ன நடந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தட். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்தோம்னா இதில் நடிச்சிருக்க முதன்மையான கதாபாத்திரங்கள் லிஜோ மேம், லாஸ்லியா அண்ட் ஹரிகிருஷ்ணன் பிரதர். கங்க்ராட்ஸ் மேம், லிஜோ மேம். இந்த வருஷம் ஐ திங்க் உங்களுக்கு இது 4th ஃபிலிம், ஐ கெஸ். இந்த 2025 4th ஃபிலிம். அண்ட் இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2025 உங்களுக்கு 7 படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். ஸோ ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஸ்பாட்லையும் பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஆன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தோம். எக்ஸலண்ட். அண்ட் நம்ம ஜெய்பீமில் பார்த்துருக்கோம். அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஜென்டில்மேன் ஒரு கம்ப்ளீட்லி யூனிக்கான ஒரு சட்டிலான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க அமேசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேம், I never seen a performance like this earlier. She proved that when she get a good character arc, and the character ப்ராப்பரான கேரக்டர் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அதில் she can do an amazing job அப்படின்றத நான் பார்த்தேன். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் அண்ட் த ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் த கேரக்டர் லைக் பூர்ணி லிஜோவா பண்ணியிருக்காங்க, ஆனா கேரக்டர் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப்ல மீன்ஸ் மீட்டிங் இருக்கும்போது எக்ஸலண்ட் டைலாக்ஸ். அதெல்லாம் நீங்கள் இந்த செஞ்சுரியில் இந்த மாதிரி டைலாக்ஸ் இந்த அழகான ஒரு கதையில் உங்களால் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு யுகபாரதி எனக்கு நன்றி சொல்லணும். ஸோ அந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் நிஜமாலே அந்த ஒரு ரிவிலேஷன் வரும். அந்த ரிவிலேஷன் சீனில் லாஸ்ட்லேயே அவங்களோட ஆக்டிங் அண்ட் நிஜமாக அவங்களோட ரெசிபிகேஷன் அமேசிங்காக இருந்தது. அதை எத்தனை தடவை பார்த்தா எனக்கு தெரியாது. ஃப்ரம் ராஹரிட்டிலேருந்து ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் இதுலேயும் பார்த்துருக்கேன். சூப்பர் மேம், ரியலி டன் எக்ஸலன்ட் ஜாப். அண்ட் லிஜோ மேம் சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு சீன்லலாம் அவங்க அழறத பார்த்துட்டு அழுதுகிட்டே அந்த டைலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. அது நிஜமாலே அதை எடிட்டட்லேயே பார்க்கும்போது அமேசிங்காக இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸலன்ட். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் டைலாக்ஸ் அண்ட் பாடல் வரிகள் நாங்கள் ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னு நினைக்கலாம். அண்ணன் யோகாரதி அவர்கள் ஜோஷோக்காக இணைந்ததுக்கு, அந்த படத்தில் இணைந்ததுக்கு. அவர் ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் செருப்பல் அடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இல்லை, செருப்பெல்லாம் அடிக்கல, செருப்பல் தான் அடிச்சிருக்காங்க, அடிச்ச மாதிரி இல்லைன்னு. அந்த மாதிரி இயேசுநாதரை சிலுவையில் அறையும் போது, ஆணி வச்சு அறையும் போது அந்த வலி
எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே தெரிஞ்சிருக்காரு. ஆனால் யுகபாத்தியனன் வந்து அந்த ஆணாதிக்கம்ன்ற ஒரு சாதி கொடுமையை அந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து இன்னும் சமூகத்தில் அது எனி ரிலீஜியன் ஆர் எனி செக்ஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆர் திஸ் வேர்ல்ட், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அதில் ஆணாதிக்க சாதின்றது இன்னும் இருக்கு. அது இன்னும் ஆணித்தரமாக வந்து அது வெளியில காமிச்சுக்கிறோம், எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். பட் உள்ளுக்குள் எல்லாருக்குமே அந்த ஆண் அப்படின்ற ஒரு வலிமை, பெண் ஒரு பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கு. அதை வந்து அழகான வரிகள்ல ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆணாதிக்க சாதி உள்ள மக்களுக்கு, அந்த ஆண்களுக்கு கண்டிப்பா போய் சேர அளவுக்கு அழகா சொல்லியிருக்காரு. நாட் ஓன்லி இன் டைலாக்ஸ் பட் லிரிக்ஸ்லயும், பாடல் வரிகள்லயும் அழகா சொல்லியிருக்காரு. அது ஒரு பெண்ணோட வலி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அவ தாங்கிட்டு எவ்வளவு காலம் சதிச்சிட்டு இருப்பா. அவன் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். அந்த டிசிஷன் ரைட்டா தப்பான்றது யாருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவன் கரெக்டா பண்ணியிருக்காலும் இல்லையா, அதுதான் அந்த பூரணின்ற கேரக்டரும் அந்த ஆனன்ற கேரக்டரும் இந்த படத்துல பண்ற ஃபேஸ் ஆஃப் அண்ட் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் பிரதர், அவரை பத்தி சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் அவரோட தனித்துவமான ஆக்டிங்கை பார்த்து வேந்திருக்கேன். எந்த ஆர்டிஸ்ட் கூட அந்த சீன் பண்ணாலும் அந்த சீன்ல ஹி வில் டாமினேட். அவரோட ஆதிக்கம் இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தங்கலான்ல கூட நிறைய சீன்கள் பார்த்துருக்கலாம். அந்த அதை ஜஸ்ட் கேஷுவலாக அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த படத்தில் நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷனை பார்க்கலாம். அந்த கண்ணிலேயே வந்து அவர் ஒரு பிளே பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக ஃப்ரம் த பிகினிங். சூப்பராக இருக்கும். அந்த நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அது பிரதர் 2025 இந்த ஃபிலிமில் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொட்டகானிஸ்ட் நிறைய ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் இன்னும் மற்றும் இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், அண்ட் இந்த படத்தை விநியோகம் செய்ய முன் வந்த திரு ஹரி உத்ரா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் ஊடகத்தின் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்க தான் மக்களுக்கு சரியான செய்தியோட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி படம் கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிச்சா ஹரிபாஸ்கரன் மாதிரி ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து மென்மேலும் நல்ல திரைப்படங்கள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நன்றி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திருமண வாழ்க்கையில் உள்ளே உள்ள பெண் லிஜோ, திருமண வாழ்க்கைக்கு வெளியே இருக்கும் பெண் லாஸ்லியா. இந்த 2 பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எந்த தொய்வுமின்றி படத்தை அழகாக்கிய எடிட்டர் இளையராஜா சேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening to everyone. Thanks for coming in this wonderful event. Gentlewoman press meet. இந்த படம் எப்படின்னா ஜோஷுவா வந்து இனிமேல் நீங்கள் ஜோஷுவா யாருன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ். ஜோஷுவா வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. கங்க்ராட்ஸ் ஜோஷுவா. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஹரி சார். நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். இவ்வளோ நாள் நான் ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டுருந்தேன், ஃபோனில் தான் எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். நம்ம கேட்டது என்னமோ பக்கா டைமிங்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி ப்ரொடக்ஷன் சைடாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஹரி சார் அண்ட் ஒன் ட்ராப் ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த லிஜோ மேம், லாஸ்லியா, ஹரி ப்ரோ, மூணு பேருமே நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் பேசும். நம்ம பேசுகிறதோட படம் நல்லா பேசணும். கோவிந்த் வாசுதா ப்ரோவோட மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பிக் சப்போர்ட். அவர் இன்றைக்கி இங்கே வரல, பட் ஆனால் அது ரொம்ப பெரிய சப்போர்ட். கேமராமேன் காத்தவராயன், அவரோட விஷுவல்ஸ் வந்து ஸ்ரீதர் ப்ரோ தான். அவரோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யுகபாரதி அண்ணனோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் இருக்க டைலாக்ஸ் தான் படம் ஃபுல் லென்த்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த படம் இன்னும் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய சப்போர்ட் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் சப்போர்ட்டிங். இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சர்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு செயல் முடிக்கப்பட வேண்டுமானால் பெண்ணிடம் சொல்லுங்கள் என்கிறார் இங்கிலாந்தின் முதல் பெண் பிரதமர் மார்கரெட் தாட்சர். அப்படி ஒரு சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் பெண்கள் சமூகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை படத்தின் பல்வேறு சூழ்நிலைகளை விளக்கி காண்கிறது. படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாரணி அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் ஹி கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹேட் த பிலீஃப் இன் மீ. அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ் லாஸ்லியா மேம், லிஜோ மேம், ஹரி சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் இன் ஆல். மார்ச் 7th எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். திரு ஒளிப்பதிவாளர் திரு காத்தவராயன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திருமதி கோமலா ஹரி அவர்களுக்கும் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. அவரோட உறுதுணையாக இருந்த திரு தினேஷ் கோ ப்ரொடியூசர் அவருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் 3 பேருமே லாஸ்ட்லியாக வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்களோட படம் பார்த்ததில்ல. ஆனால் லிஜோமல் படமும் ஹரி படமும் நான் பார்த்துருக்கேன். அவங்க நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, டவுட்டில் இருந்தேன். வியூ சென்டரில் பார்த்துட்டு அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு டைரக்டரை கேட்டால் இது ஓகேவான்னு கேட்பேன். அவன் ஓகேன்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல, டவுட்டாகவே இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 3 பேருமே ஒரே மாதிரி நடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அவன் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தெரியல, அது படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச 3 டைரக்டர் எங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. திரு ஞானவேல் சார், ராஜமுருகன் அண்ணன், லெனின் பாரதி சார், 3 பேருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர், எனக்கு 96 படம் பார்த்ததுலேருந்து இந்த இவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன், சான்ஸ் கிடைக்கல. இந்த படம் கிடைச்ச உடனே அதே போல் இருக்கும்னு நினச்ச மியூசிக், ஆனால் அதை விட நல்லா போட்டிருந்தார் மியூசிக். அப்புறம் வந்து நம்ம அண்ணன், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே அண்ணன், எனக்கும் அண்ணன் யுகபாரதி அண்ணன். அவரை பார்க்க போகும்போதெல்லாம் ஆஃபீஸில் அன்பாக கூப்பிடுவார், வா தம்பி அப்படின்ட்டு. என்ன இல்லை, எல்லாருமே எந்த டவுட்டும் கேட்கலாம் அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பாரு. நன்றி அண்ணன். நீங்கள் வந்து டைலாக்கும் ப்ளஸ் சாங்கும் இந்த படத்தில் எழுதுனதுக்கு. அப்புறம் வந்து நம்ம டைரக்டர், இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது டைரக்டர் மாதிரி வேலை செய்வான். இப்போ டைரக்டராக வேலை செய்யும்போது சாவடிக்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அசிஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணுவான், கேமராமேனை டார்ச்சர் பண்ணுவான், எல்லாருமே டார்ச்சர் கொடுப்பான் ப்ரொடக்ஷனில் எல்லாம். ஆனால் டைரக்டர் ஆனவொன்னே அமைதி ஆகிட்டான். எனக்கு புதுசாக இருந்தது, ஏன் இப்படி அமைதி ஆனான்ட்டு. ஷார்ட்டை சொல்லிவிட்டு வெளியே போயிடுவான். நான் அவன்றதுனால ஃப்ரெண்டுன்றதுனால நான் சொல்கிறேன். ஷார்ட்டை சொல்லிவிட்டு வெளியே போயிடுவான். எல்லாம் ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே வருவான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா ஆர்டிஸ்ட்டுக்காக ஃப்ரீ பண்ணுறதுக்காக எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு க்ளீனாக எடுத்தான் படம். ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. சில டவுட்டாக, எனக்கே சில இடத்துல டவுட் இருக்கும், எப்படி இருக்கலாம், கன்ஃபியூஸாக இருப்பேன். அப்போ அவனே வந்து சொல்லுவான், இப்படி வேணும், கிளியராக சொல்லுவோம். நல்லா வந்திருக்கு படம், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தை வெளியிட்டு உதவ முன்வந்துள்ளதற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஜென்டில் உமன் வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேருந்து இது வேற ஒரு தளம். இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிஸ்வான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ரெண்டாவது ஹரி சார் அண்ட் கோமலா மேடம், அப்புறம் நேதாஜி சார். ஸோ இவங்க வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து படங்கள் இந்த மாதிரியான ஒரு படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜோஷ்வா, ஏன்னா ஜோஷ்வா வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கேமராமேன் சார் சொல்ல மாதிரி தான், அவருடைய கருத்துக்கள் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நன்றி, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு படம் முழுமையடைவதற்கு சரியான திட்டமிடல் வேண்டும். அப்படி 19 நாட்களில் இயக்குனர் எடுப்பதற்கு திட்டமிட்டு இந்த படத்தை முழுமையாக முடித்துக் கொடுத்த ப்ரொடக்ஷன் டிசைனர் மற்றும் ஆர்ட் டைரக்டர் அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ரொம்ப நாளாக ஒரு சில பேரை நம்ம லைஃப்பில் சந்திக்கணும்னு நினைக்கிற 3 மனிதர்களை ஒரே மேடையில் பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சார் லெனின் பாரதி சார், ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் வந்து எனக்கு, நான் நிறையா உதவி இயக்குநர்கள் கூட பயணிக்கிறதுனால
நான் எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணிகிட்டே இருவேன். அதில் அவரோட முக்கியமான புத்தகம் வட்டியம் மோட்டில் சொல்லினே இருப்பேன். அது என்ன பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு, ஒரு உதவி இயக்குனராக ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறதோ, ஒருத்தங்க புத்தகம் படிக்கிறதோ, எது அவங்களோட கதை களத்துக்கெல்லாம் உதவுது அப்படின்ற மனிதர்கள் அவரை இன்னைக்கு நான் இங்கே பார்க்குறேன். அது உலகம் ரொம்ப சின்னதாக நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் யூ. ஸோ தட் வே டுடே மை யூனிவர்ஸ் ஹேட் ரெஸ்பாண்டட் டு மீட் மிஸ்டர் ராஜமோகன். லெனின் பாரதி சார், மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அப்படி ஒரு பிரமிப்பை பார்த்துட்டு, படத்தை பார்த்துட்டு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அவரே பார்க்குறீங்க. அங்கே 3 பேரையும் பார்த்து ஜெய்பீம் சார், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல அதாவது இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, த எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் த எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்பாங்க. அதாவது நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சி அதை சாத்தியமாக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சிலது நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை சாத்தியமாக்குறது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறதுக்கான படம் தான் ஜென்டில் உமனை பார்க்குறேன். இதற்கான முதல் படி எனக்கு இந்த படத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கான முதல் காரணம், இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு ஸ்ரீதரன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதர் இங்கே காத்தவராயன், அவர் வழியாக தான் எனக்கு ஜோஷுவா பழக்கம். ஒரு சத்தியமான உண்மை, ஜோஷுவா எனக்கு பெரிய ஆச்சரியம். நிறைய உதவி இயக்குனர்கள் கதையெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சாத்தியமாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் அதை எப்படி சாத்தியமாக்குறேன் அப்படின்னு அதை எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு உதவி இயக்குனராக நான் பார்த்து இன்னைக்கு இயக்குனராக இருக்கிற ஜோஷுவா தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ஜோஷுவா, டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா நான் சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸு, பெரிய பட்ஜெட்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கான சவால் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷனுக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த லிமிட்டேஷனுக்குள்ளார எனக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு 20 இயர்ஸ், அந்த 20 இயர்ஸில் என்ன நான் ஆட் பண்ணிக்கணுங்கிற படமாக நான் பார்க்குறது ஜென்டில் உமனை தான் பார்ப்பேன். அதாவது என்ன தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன்ல, இது இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளார என்னால் இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு, அப்படி ஒரு சாத்தியத்தை எனக்கே கற்றுக் கொடுத்த ஜோஷுவா தான் இங்கே. அதாவது ஒரு படம் 19 நாளில் ஒரு படத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு. அதாவது அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சொன்னது தான், எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இதை சாத்தியமாக்கு அப்படிங்கிறத தாண்டி சிலது உங்களோட லிமிட்டேஷனுக்குள்ளே இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னா அது என்னங்கிறத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிறேன். ஏன்னா நான் சினிமாவில் ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கேன், சில பேருக்கு எல்லாமே கிடைக்கும், அந்த ரிசோர்ஸ், அதாவது யாருமே எதிர்பார்க்காத ரிசோர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதில் நிறைய பேர் தோற்றுருவாங்க. அப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கும்ல, ஒருத்தன் போராடுறான், அந்த போராட்டத்தில் தனக்கு ஒன்று கிடைக்கும்போது நான் இதுதான் எனக்கு லைஃப், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அவன் அந்த ஃபோர்ஸோடு ஒர்க் பண்ணுறான்ல, அப்படி நான் பார்த்த ப்ராஜெக்ட் தான் இது. அதாவது ஒரு நாளும் அந்த 19 நாள் நான் எப்படி நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா, இந்த 19 நாள் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த 19 நாளில் சாத்தியமாக்கணும். அண்ட் த ஹோல் கிரெடிட் கோஸ் ஃபார் த என்டையர் டீம், எவ்ரி ஒன், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இதுக்கெல்லாம் பக்கபலமாக நின்ற ப்ரொடியூசர்ஸ் கோமலா ஹரிபாஸ்கர் சார், everyone. I'm so thankful, and definitely I will say I'm so proud to be associated with this project. இந்த படத்தில் அதாவது நம்ம லைஃப்பில் நிறைய பண்ணியிருப்போம், பட் ஒரு சிலது மட்டும்தான் உங்களோட ஹார்ட் அண்ட் சோலாக உங்களை டச் பண்ணியிருக்கோம். அப்படி டச் பண்ண சில விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு வரேன். அந்த படம் முடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளோ பெரிய கோவம் வந்துச்சு. ஏன்னா நிறைய உதவி இயக்குனர்கள் கதையை கூட அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சார் சொல்லுவாங்க, படிக்கணும்.
அது படிக்கும்போது நான் நினைப்பேன், இந்த ஸ்கிரிப்ட்லாம் படமாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வருத்தமும் இருந்துச்சு, இவங்களுக்கான சரியான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஒரு சில ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் அந்த மாதிரி சில வேஸ்டேஜஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு. சரி, ஒருத்தருக்கு இங்கே கிடைக்குது, இன்னொருத்தருக்கு இங்கே கிடைக்கல. ஆனால் கிடைக்காதப்போ அவங்களோட வழி என்னவா இருக்கு. டெஃபினெட்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் எனி நியூ டிரெக்டர் வித் இந்த மாதிரி ஜோஷுவா மாதிரி நான் ஃபைட் பண்ணி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நிற்கிற எந்த இயக்குனராக இருந்தாலும் the doors for them with Amaran will always be open because he strived for it. அவரு அந்த டிட்டர்மினேஷன் ஜோஷுவா கிட்ட பார்த்தேன். அண்ட் he is so dedicated and definitely இவர் மாதிரி நியூ ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் லைக் ஹரிபாஸ்கர் சார் மாதிரி சில ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம்